வணக்கம். கவிபாரதி காவியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு விளாக் தான் போட போகிறேன். நான் இன்றைக்கி வந்து மதுரைக்கு கிளம்பி போய்கிட்டுருக்கோம். என் தம்பியோட ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆகிருக்கு. அவங்கள பார்க்க தான் இப்போ போய்கிட்டுருக்கோம். காலையில் 6 மணிக்கு ஸ்கூட்டியில் நாங்கள் கிளம்பிட்டோம். நானே, என் ஹஸ்பண்டு, என் பொண்ணு 3 பேர் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே வந்து உத்தமபாளையம் எங்களுக்கு பக்கம். தேனி மாவட்டம், நாங்கள் தேனி மாவட்டத்தில் இருக்கோம். இங்கே உத்தமபாளையத்தில் வந்து எல்லா ஊருக்குமே எங்களுக்கு பஸ் கிடைக்கும். அதனால் நாங்கள் பாளையத்தில் ஸ்டாண்டில் ஸ்கூட்டியை போட்டுட்டு அங்கேருந்து பஸ் ஏறலாம்னு ஒரு பிளானில் கிளம்புறோம். பாருங்கள், பாளையம் வந்துருச்சு. இங்கே வந்து நாங்கள் ஸ்டாண்டில் ஸ்கூட்டியை போட்டுட்டு மதுரை பஸ் இங்கேருந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. அங்கே ஏறி போயிட்டு அங்கேருந்து பெரியார் பஸ் ஸ்டாப் போயிட்டோம். நேராக பெரியார் பஸ் ஸ்டாப்லேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு கீழமாசி வீதியில் இருக்க சிம்மக்கல் பகுதிக்கு விளக்குத்தூண் பகுதிக்கு தான் போயிருக்கோம். 10 மணி ஆயிடுச்சு நாங்கள் அங்கே போய் சேர்றதுக்கு. வயிறெல்லாம் பசிச்சிருச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா அம்மன் ரெஸ்டாரண்ட்டு. இது ஆக்டர் பரோட்டா சூரி இருக்கார்ல, அவரோட ரெஸ்டாரண்ட் தான் இது. சாப்பாடு எல்லாமே இங்கே நல்லா தரமாக இருந்துச்சு. நாங்கள் 2 பூரி ஒரு வெண்பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தம்பி தான் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. சாப்பாடு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப விரிவாக எடுக்க முடியல, எங்கள் ஹோட்டல் நல்லா காட்ட முடியல. அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் நேராக வந்துட்டோம். வந்துட்டு தம்பி சொன்னாங்க மேலே தான் இருக்காங்கக்கான்னு வழி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட. ஜென்ட்ஸ் வந்து அலௌடு இல்லை, அதனால் என் ஹஸ்பண்டும் தம்பியும் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் என் பொண்ணு மட்டும்தான் மேலே போய் பாப்பாவை பார்க்கலாம்னு மேலே போய்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். பாப்பாவை என்னையோட பிறந்த 5 நாள் ஆகுது. இன்றைக்கி தான் 5 நாளுக்கு அப்புறமா நான் பார்க்க கிளம்பி போயிருக்கேன். அவங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி 5ஆவது நாள். இன்றைக்கி டிஸ்சார்ஜ் வர ஈவினிங் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்துடலாம்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். இதுதான் அவங்க ரூமு. உள்ளே போயாச்சு. போயிட்டு ஆர்த்திக்கிட்ட அவளை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அவள் ரொம்ப டயர்டாக இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு அவள் டிஸ்டர்ப் எதுவும் பண்ணலை. வந்து பாப்பாவை நான் பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். என் மருமக பார்க்கவே அழகாக இருந்தால் எனக்கு அவளை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல் தோணுச்சு. எனக்கு இது 3ஆவது மருமக. பெரிய தம்பி இருக்காங்க, அவங்களுக்கு 2 பொண்ணு இருக்காங்க. குட்டி குட்டி பொண்ணுங்க தான். என்னை அத்தைன்னு ரொம்ப பிரியமாக கூப்பிடுவாங்க. இவ்வளோ அது மாதிரி என்னை கூப்பிடுவா. அதை நினச்சாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் பார்க்கணும்னு எனக்கு கால் பண்ணாங்க. மேலேருந்து நான் பாப்பாவை தூக்கிட்டு கீழே வந்து என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அவர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு பெண் குழந்தைங்கன்றாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லா விரும்பி பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருந்தார். கீழே வந்து கொடுத்துட்டு தம்பி, நானும் என் பொண்ணு எல்லாம் யார் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா யார் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் கலந்து பேசிக்கிட்டு இருந்தோம். மூக்கு எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குன்ட்டு பார்த்து முடிச்சுட்டு அவளை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லை. இருந்தாலும் வீட்டுக்கு கிளம்பணும். இப்போ வந்து ஜிகர்தண்டா கடைக்கு தான் போயிருக்கோம். தம்பி நல்லா வெயிலுக்கு ஜில்லுன்னு ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்தாங்க. குழந்த பிறந்ததுக்கு ஒரு சின்ன ட்ரீட்டு. அதை சாப்பிட்டு வந்தாச்சு. இதான் என் தம்பி முத்தீஸ், சிவில் இன்ஜினியராக இருக்காங்க. இது அவங்க ஒய்ஃப் ஆர்த்தி, இவங்க தான் டெலிவரி ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இன்றைக்கி 6, 9 செப்டம்பர் இன்றைக்கி வெட்டிங் டே, ஃபஸ்ட்டு வெட்டிங் டே. இவங்களை எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். எங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, எல்லாம் இறந்துட்டாங்க. நீங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பியாக இருந்து எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது. ரொம்ப வருஷமாக நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன். அதுக்காக மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் வந்து நாங்கள் இப்போ போயிட்டோம். நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப நேரம் பஸ்ஸில் ட்ராவல் உட்காந்துக்கிட்டே பண்ணதுனால நடந்து போகிறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் காலுக்கு இதமாக நல்லா இருந்துச்சு. இங்கே பேட்ரி கார்லாம் இருக்குது. இந்த பாருங்கள், இது சரவணா ஸ்டோர் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. நான் அடுத்த விழாக் இன்னொரு நாள் போகிறப்ப அது உங்களுக்கு விழாக் எடுத்து போடுறேன். இப்போ வந்து கால்நடையாக நடந்து போவோம்ட்டு போய்கிட்டு இருக்கோம். ஓரமாக இருக்க கார்டன் எல்லாம், சின்னதாக கார்டன் எல்லாம் செட் பண்ணிட்டுருக்காங்க. உள்ளே நிறைய பச்சை பசேல்னு பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அந்த நிழல்லையே நடந்து உள்ளார போய்கிட்டு இருக்கோம். இங்கே பேட்ரி கார்லாம் இருக்குது. அதில் நம்ம கால் வலிச்சா நடக்க முடியலன்னா அவங்களே வந்து ஏற்றிட்டு போய் அங்கே இறக்கி விட்டுருவாங்க உள்ளார. இது வந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க மீனாட்சி மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இது வந்து நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் தரமாக அங்கே பண்ணுறாங்க. ரொம்ப வருஷமாக நாங்கள் இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாக்டர் சொல்கிறபடியே நம்ம மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இங்கே நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், சுற்றுலையும் ஃபுல்லாக கார்டன் தான். இப்போ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வந்து கேண்டீன் ஆப்போசிட்டில் உள்ளேயே இருக்குது. இப்போ நாங்கள் வந்து 1:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் வர. இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ரிசப்ஷன்கிட்ட போனோம்னா நம்ம அங்கே நம்மளுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டை வந்து அவங்ககிட்ட காட்டினோன்னா எந்த டாக்டரை பார்க்கணுன்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளோட டாக்டரோட நேமை சொல்லிட்டோம்னா கன்சல்டிங் ஃபீஸ் வந்து கட்டிட்டு வர சொல்லுவாங்க. அதை கட்டிட்டு வந்ததும் ஸ்ட்ரெயிட்டாக டாக்டர்கிட்ட அனுப்பிச்சிடுவாங்க நம்மளை. இப்போ பாருங்கள், நான் அந்த கார்டை கொடுத்து ரிசப்ஷனில் என்னோடய நேமை பதிய போகிறேன்.
இவ்வளோ பேர் வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்ட்டு. இங்கே ஒரே கூட்டமாக தான் இருக்குது எப்போவுமே. நல்லா இட வசதிலாம் நல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க. நம்மளை மாதிரி ஏதோ ஒரு உடம்புல ஒரு கஷ்டத்தோடு தான் வராங்க. இங்கே வந்துட்டால் நல்லா தீருது. நல்லா இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எல்லாமே. இப்போ வந்து டாக்டர்ஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் தான் இருக்காங்க. நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து எஸ்கலேட்டரில் கீழே இறங்கி நாங்கள் டாக்டரை பார்க்க போகணும். என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அவள் காலை பார்த்து பத்திரமா வச்சு இறங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா. மெதுவாக இறங்கி நாங்கள் வந்தோம். அந்த இப்போ பாருங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், டாக்டர்களை பார்க்க தான் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடம்புல இருக்க எல்லா பார்ட்டுகளுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே எல்லா டாக்டர்ஸுமே இருக்காங்க. நல்லா தரமான ஒரு ட்ரீட்மெண்ட் தராங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீனாட்சி மிஷன். இங்கே வந்து டாக்டரை பார்த்துட்டு எனக்கு ரெகுலர் செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா 2 மணி ஆயிடுச்சு. வயிறு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கேண்டீனில் போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு, ஒரு ஆளுக்கு சாப்பாடு வந்து 100 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அன்லிமிட்டெட் சாப்பாடு, காய்கறி, பொரியல், கூட்டு, அவியல், வத்த குழம்பு, பாயாசம் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பாடெல்லாம். பசியோடு சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இதோடு இந்த விழாக்கு முடிச்சுக்கிறேன். நீங்கள் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து ஒரு விழாக்கு நான் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.